நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். என் மேல சத்தியமாமா. நீ பண்ற சத்தியத்தை நான் எப்படிடா நம்புறது? பைரவி, இந்த நிலைமையில அவன் பொய் சொல்லுவானா? சத்தியத்தை மீறுவானா? சத்தியத்தை யாருமே மீற மாட்டாங்க. துளசி விஷயத்துல நானே சத்தியம் பண்ணிருக்கேன்ல. சொல்லு, இப்ப அவன் என்ன செய்யணும்? அம்மா யோசிக்காதீங்கம்மா, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. அம்மா, எனக்கு நீதாம்மா முக்கியம். அதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லுமா, நான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்கம்மா. டேய், இதுதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம். நீ சத்தியத்தை மீறின உன் அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. அம்மா, என் உயிரே போனாலும் நான் வார்த்தை மாற மாட்டேம்மா. சொல்லுங்கம்மா. இன்னும் எத்தனை ஜென்ம எடுத்து வந்தாலும் சரி, துளசி இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது. சத்தியம் பண்ண. அலங்குற குலுங்குற ஒரு ஆசனே அடுங்குற இதுங்குற ஒன்னு பேச தோணல. நடையா நடந்து கிடையா கிடந்து மின்னுங்கிற சின்னுங்கிற தழும்போன்னு தழும்புற. சத்தியம் பண்ணுடா. சத்தியம் பண்றேம்மா. துளசி எந்த ஜென்மத்திலையும் உங்களுக்கு மருமகளா வரமாட்டா. அந்த கடவுளே சொன்னாலும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரமாட்டா. இந்த உலகமே அழிஞ்சாலும் இந்த சத்தியத்தை நான் மீறவே மாட்டேம்மா. துளசி மருமகளா வரமாட்டா. சத்தியமா வரமாட்டா. என் வார்த்தையை நம்புங்கம்மா. நீ ஒரு சத்தியம் பண்ணணும் பைரவி. நானா? ஆமாமா. என்ன சத்தியம்? இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ண வேண்டியது நான் இல்லடா, ஓ அப்பா. இப்போ நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க. நானா? ஆமா. சத்தியத்துல இவனை நம்பினாலும் உங்களை நம்ப முடியாது. நீங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. சத்தியம் பண்ணுங்க.
ஐயா, அம்மா சொல்ற மாதிரி சத்தியம் பண்ணிடுங்க. இல்லனா அம்மா ஏதாவது பண்ணிக்க போறாங்க. அப்பா பண்ணுங்கப்பா. பண்றேன் பைரவி. உன் உயிரை காப்பாத்த நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. உனக்கு என்னதான் வேணும்? இனிமே இவன் துளசிய பார்க்க கூடாது. அவ முகத்துல இவன் முழிக்க கூடாது. இவன் கண்ணிலேயே அவ படக்கூடாது. என்ன பேசுற நீ? அதுக்காக எங்க கண்ணிலேயே படாத எங்கேயாவது போன்னு சொல்ல முடியுமா? அது எப்படி சாத்தியம்? சாத்தியம் தாங்க. நீங்க நினைச்சா முடியும். எப்படி? பார்த்திபனோட குடும்பம் இந்த ஊர்லயே இருக்க கூடாது. அவரை வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். நீங்க கமிஷனர் தானே? உங்களால முடியும் தானே? உங்க கையால உத்தரவு போடணும். பார்த்திபனை உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். சத்தியம் பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபர் செய்யணுமா? ஏன்? ஏன்? என் உயிரை காப்பாத்துறேன்னு சொன்னவரு இப்ப எதுக்கு தயங்குறீங்க? என்ன விட அந்த பார்த்திபன் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா? எனக்கும் என் பையனுக்கும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நான் செத்தாலும் உங்களுக்கு கவலை இல்லையா? நீங்க சத்தியம் பண்றீங்களா இல்ல நான் சாகட்டுமா? சொல்லுங்க. இங்க பாரு பைரவி. பேசாதீங்க. பேசி பிரயோஜனம் இல்ல. உங்களால முடியுமா முடியாதா? எஸ் ஆர் நோ? சத்தியம் பண்றீங்களா இல்ல நான் சாகட்டுமா? முடிவை சொல்லுங்க. பைரவி, பைரவி, அப்பா சொல்லுங்க. வேண்டாம் பைரவி, விடு. அம்மா சொல்றத செய்யுங்கப்பா. பைரவி, என்ன இது? என்ன நான் செய்ய சொல்றேன்? அப்பா பைரவி, விடு. விடாத, கீழே போடு. ஓகே, சத்தியம் தானே? பைரவி, பைரவி, இது பாரு, நீதான் என்னோட உயிர். இப்ப என்ன நான் சத்தியம் பண்ணணும்? நான் சத்தியம் பண்ணணும், அவ்வளவுதானே? சரி, நீ என்ன சொன்னியோ அது நடக்கும். அந்த பார்த்திபனை நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். போதுமா? டிரான்ஸ்ஃபர் பண்றேன். இனிமே துளசி நிரந்தரமா ஒதுங்கிடுவா. அவ தொல்லை ஒழிஞ்சது. துளசி, வைஷ்வா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சிவகாமி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
துளசி எந்த ஜென்மத்திலையும் உங்களுக்கு மருமகளா வரமாட்டா. அந்த கடவுளே சொன்னாலும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரமாட்டா. பார்த்திபனோட குடும்பம் இந்த ஊர்லயே இருக்க கூடாது. அவரு வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். நீங்க கமிஷனர் தானே, உங்களால முடியும் தானே? உங்க கையால உத்தரவு போடணும். பார்த்திபனை உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். சத்தியம் பண்ணுங்க. அந்த பார்த்திபனை நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். போதுமா? டிரான்ஸ்ஃபர் பண்றேன். என்னோட வேதனைக்கு விடிவே கிடையாதா? எப்பவும் சண்டை போட்டுக்கிற துளசியும் விஸ்வாவும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும்னு சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷம் ஒரு நாள் கூட நிலைக்கலையே. நீர் அடிச்சு நீர் விலகாது, ரத்த சம்பந்தம் விட்டு போயிடாதுன்னு நான் கண்ட கனவெல்லாம் நிராசையா போயிடுச்சே. ஏன் நீ இப்படி பண்ணீங்க? துளசி உங்களோட பொண்ணு, உங்க ரத்தம். அவளை எப்படியாவது உங்ககிட்ட சேர்க்கணுங்கிறது தான் என்னோட கனவு, லட்சியம் எல்லாமே. அதுக்காக தானே உயிரை கொடுத்து நான் போராடிட்டு இருக்கேன். எல்லாம் கூடி வர நேரத்துல இப்படி பண்ணிட்டீங்களே அண்ணி. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பா, தாயோட சேர்ந்துருவான்னு நிம்மதியா தூங்குறாரு. இவர் கேட்டா நான் என்ன சொல்றது? சத்தியங்கிற பேர்ல வாழ வேண்டிய பிள்ளைங்கள நிரந்தரமா சேர விடாம பண்ணிட்டீங்களே அண்ணி. இனிமே அவங்க ஒண்ணு சேரவே முடியாது. துளசியால அந்த வீட்டுக்கு மருமகளா போக முடியாது. அந்த குடுப்பனை அவளுக்கு இல்லாமலேயே போயிடுச்சு. சிவகாமி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சிவகாமி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சிவகாமி. சிவகாமி, நீ எதுக்கும் கவலைப்படாத. விஸ்வாவை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம துளசி பைரவி வீட்டுக்கு போவா. மருமகளா இல்ல, மகளா. தாயும் பிள்ளையும் ஒன்று சேரணுங்கிறது விதி. விதி யாராலையும் மாற்ற முடியாது சிவகாமி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சிவகாமி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இல்லைங்க,
இனிமே அந்த வீட்டுக்கு மருமகளா போற பாக்கியம் நம்ம துளசிக்கு ஜென்மத்துக்கும் கிடைக்காது. அண்ணி சத்தியம் வாங்கிட்டாங்க. நாம நினைச்சது எதுவும் நடக்காதுங்க. எப்படியோ உன் அம்மாவோட ஆசை நிறைவேற போதுன்னு சொல்லு. ஆமா, அந்த தத்தியை எப்படி கரெக்ட் பண்ண? ஓய், என்ன சந்தடி சாக்குல தத்தி கித்தின்னு சொல்ற? அவன் என்னோட முறை பையன். செல்லம்மா, நான் அவனை எப்படி வேணாலும் கூப்பிடலாம். அதுக்காக நீயும் சொல்லுவியா? வேற எப்படி சொல்றதா? இனிமே மரியாதையா விஸ்வான்னு சொல்லு. மிஸ்டர் விஸ்வா. ஓகே? ஓகே மேடம், இனிமே அப்படியே சொல்றேன். மிஸ்டர் விஸ்வா. இனிமே தத்தி கித்தின்னு சொன்னா தொலைச்சிருவேன். என்னடி எப்படி மாறிட்டா? அது அப்படிதான். 2 பேரும் பார்க்ல மீட் பண்ணோம். மனசு விட்டு பேசிக்கிட்டோம். எல்லாமே மாறி போச்சு. அப்படின்னா இது அதானா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். எப்படி வேணா எடுத்துக்கலாம். நிஜமாவே விஸ்வா சரண்டர் ஆயிட்டானா? என்னடி நான் பொய்யா சொல்றேன்? அவனுக்கு துளசினா பயம். என்கிட்ட மோத முடியுமா? அதான் என் கண்ட்ரோலுக்கு வந்துட்டான். பைரவிக்கு இனிமே தாண்டி இருக்கு. அவனை வச்சு எப்படியெல்லாம் ஆட்டம் காட்டுறேன்னு பாரு. ஹலோ. சொல்லுங்க ஆண்டி. துளசி, எங்கம்மா இருக்க நீ? நான் இங்கதான் என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க ஆண்டி. உன் அம்மா உன் அத்தை வீட்ல இருந்து அழுதுகிட்டே போனாங்கம்மா. பைரவி சண்டை கிண்ட போட்டாலும் என்னவோ தெரியல, ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு. நீ போய் என்னன்னு பாக்குறியா? ஐயோ, அம்மா அழுதுகிட்டே போனாங்களா? சரிங்க ஆண்டி, நான் போய் பாக்குறேன். நான் இப்பவே போறேன். ஸ்வேதா, நீ வீட்டுக்கு போடி, நான் கிளம்புறேன். துளசி, என்னாச்சுடி? தெரியல, ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாங்க. போனாதான் தெரியும். நான் வரேன்டி. அம்மா, 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 எங்கம்மா இருக்க? அம்மா, அம்மா, அம்மா. என்னாச்சுடி? எதுக்கு இப்படி கூப்பாடு போடுற? நான் கூப்பாடும் போடல, சாப்பாடும் போடல. இங்க என்னம்மா நடக்குது? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? ஓ, உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? போய் சொல்லி சமாளிக்கலான்னு பாக்காத. இங்க என்னவோ நடந்திருக்கு. ஒண்ணும் நடக்கலடி. ஒண்ணுமே நடக்கலையா? அப்புறம் ஏன் இப்படி இருக்கியா? என்னமோ மாதிரி. நான் நல்லதானே இருக்கேன். எனக்கு என்ன? நல்லா இருக்கியா? ஏன் அப்படி போய் சொல்ற? நல்லா இருந்தா உன் கண்ணெல்லாம் ஏன் இப்படி கலங்கி இருக்கு? அது சமைக்கிறப்ப ஒரே புகையா இருந்துச்சு. அதனால தான் இது. ஏண்டி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? மா, என்கிட்டயே சமாளிக்காத. நீ உன் அண்ணி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்க. அங்க என்னமோ நடந்திருக்கு. அங்க ஒண்ணும் நடக்கலடி. கண்டபடி உளறாத. உன்கிட்ட இருந்து உண்மையை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். இப்ப சொல்லு, நீ பைரவி வீட்டுக்கு போனியா இல்லையா? அங்க பிரச்சனையானது உண்மையா இல்லையா? ஆமாண்டி, போனேன். அதுக்கு என்ன இப்போ? அப்படின்னா நான் கேள்விப்பட்டது உண்மையா? எவ்ளோ தைரியம் இருந்தா உன்கிட்டயே பிரச்சனை பண்ணிருப்பா. துளசினா பயம் விட்டு போச்சா? அவளுக்கு இப்பவே நான் யாருன்னு காட்டுறேன். ஏய், எங்கடி கிளம்பிட்ட? என்ன விடுமா. நாம இப்படி கேட்காம இருக்கிறதுனாலதான் பைரவியோட அட்டகாசம் நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. இன்னைக்கு அவள உண்டு இல்லன்னு பண்ணிடு. என்ன விடுமா. ஏய், இருடி.
உண்மை என்னன்னு தெரியாம இப்படி தாம் தூம்னு குதிக்காத. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் ஏன் போனேன்னு தெரியுமா? சொன்னா தானமா தெரியும். அங்க ஏன் போன?